விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில இன்று சேப்பாக்கம் வாலாஜா சாலையில சேப்பாக்கம் மைதானத்தின் எதிர்ப்புறத்துல போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக அரசாணை எண் 325 படி 5 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தவர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஊதியத்துடன் கூடிய விடுமுறையாக அறிவிக்க வேண்டும், மாறுதல் கலந்தாய்வை நடத்த வேண்டும் உள்ளிட்ட இந்த 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் பேருந்துகள் மூலமாக தற்போது கைது செய்து அவர்களை தனியார் மண்டபங்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாலை அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.